வேண்டி மற்றவனுடைய விஷயத்தை விடுங்க சகோதரர்களே. நமக்கு டைமுக்கு இன்னும் தொழ முடியவில்லை. அல்லாஹு அக்பர் என்றால் பள்ளிவாசலுக்கு ஓடி வர முடியவில்லை. தொழுகையை வேண்டும் என்று விடக்கூடியவன் காஃபிர். ஒருவன் கேலஸாக தொழுகையை விட்டால் அவன் காஃபிரா இல்லையா என்பதில் இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான விஷயத்தில் ரொம்ப கேலஸாக மிகவும் பொடுபோக்காக இருந்து கொண்டு அவன் கடற்கடைக்கு விளையாட போறான். இவன் அது செய்கிறான், அவன் அது செய்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உன்னிடம் உன்னுடைய ரப்பு வந்து தொழுதாயா என்று கேட்டால் நீ என்ன சொல்ல போகிறாய்? அதுக்கு பிறகுதான் மற்ற கேள்வி எல்லாம். உன்னுடைய பீச்சில் அனாச்சாரம் நடந்தது, நீ தட்டி கேட்டாயா இல்லையா கேட்பான். ஆனால் முதல்ல உன்னிட்ட தொழுதாயா இல்லையா என்று கேட்பான். நீ தொழல்ல என்று சொன்னால் மலக்குகளை பார்த்து சொல்லுவான், ஹுதுஹு ஃபகுல்லு, இவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லு, பிறகு நரகத்திலே இவனை தள்ளுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்உஹா 70 ذراعا ஃபஸ்லுகு, அதோ கிடக்கிறது அந்த 70 முழ சங்கிலி நரகத்திலே. அந்த சங்கிலியால் நரகத்திலே இவனை கட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல போகிறான். முதலில் உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழியை பார். நமக்கெல்லாம் புரட்சி, நமக்கெல்லாம் சீர்திருத்தம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சமூக சீர்திருத்தத்தை பற்றி சிந்திக்கிற நீ உன்னை பற்றி எத்தனை தடவை சிந்தித்தாய்? கண்ணியத்திற்குரிய சகோதரனே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதனுடைய யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் புரிகிறவர்களுக்கும் புரியும், மறுமையில் எல்லோருக்கும் புரியும். அடுத்தவண்ட பிரச்சனை செகண்ட், ஃபர்ஸ்டுக்கு நான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரா அத்-தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். எனவே முதல்ல நான் என்ன யோசிக்கணும்? எல்லாரும் சீர்திருத்தம் தான் பேசுறோம், பேசக்கூடாது என்று வல்லாஹி நான் சொல்லவில்லை. அனாச்சாரங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் சொல்லுவதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அனாச்சாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். முதலில் உன்னிடம் இருக்கிற அனாச்சாரத்தை நிறுத்து, உன்னிடம் இருக்கிற அநியாயத்தை நிறுத்து. முதலில் நீ பள்ளிக்கு தொழப்போ, ஐங்கால தொழுகையை நீ சரியாக நிறைவேற்றி, நீ அதுக்கு பிறகு அடுத்தவனை பற்றி யோசி. நம்ம பீச்சில் இருந்து சீர்திருத்தம் பேசி 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 இருக்கிறோம். தொழுகையுடைய மகரிபுடைய வக்து போய் இஷாக்கு அதான் சொல்லுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சீர்திருத்தம் இது? என்ன சீர்திருத்த சிந்தனை? இதை விட உலகத்தில் மகா கெட்ட குப்பையான ஒரு சிந்தனை ஒரு அறிவுள்ளவன் காண முடியாது. எந்த மாற்றமும் நம்மிடம் இல்லாமல் அடுத்தவர்களிடத்தில் எப்படி மாற்றத்தை எதிர்பார்ப்பது சகோதரர்களே?